10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் எந்த அசலானது ரூபாய் 2662 தொகையாக மாறும்? 2662 தொகையாக மாறும். கூட்டு வட்டி முறையில நம்மள வந்து அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு மொத்த தொகைக்கான இது வந்து ஸ்கூல் புக்ல உள்ள கணக்கு. அதுலயே வந்து இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதி அதுல நம்ம வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அசல் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மொத்த தொகைக்கான ஃபார்முலா a equal to p bracket 1 plus nr போடுவோம். தனி வட்டியில இங்க r மட்டும் போடணும் by 100 பவர்ல n போயிடும். சரிங்களா? ரைட், ஓகே. இங்க வந்து அசல் கொடுத்திருக்காங்க. கூட்டு வட்டியில் எந்த அசலானது ரூபாய் 2662 தொகையாக மாறும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது வந்து மொத்த தொகையாக மாறிடுச்சு. இப்ப 2662. சரிங்களா? ரைட், ஓகே. p தான் கண்டுபிடிக்கணும். 1 plus r எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10% by 100. n எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3. சரிங்களா? p bracket 0 0 அடிக்கலாம். ஒரு 10 10 பை 100. சரிங்களா? அப்ப 1 plus 1 by 10 பவர்ல 3. சரிங்களா? p bracket 1. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் தெரியல பெருக்கணும். 10 ஐ 1 பெருக்கினா 10, 10 ஓட 1 கூட்டினா 11, 11 by 10 பவர்ல 3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 11 வந்து ட்ரிபிள் டைம் பெருக்கி எழுதணும். 10 வந்து ட்ரிபிள் டைம் பெருக்கி எழுதணும். சரிங்களா? ரைட், ஓகே. p இதுக்கப்புறம் நம்ம பிராக்கெட் எடுத்துடலாம். சரிங்களா? பெருக்கல் போட்டுக்கலாம். பிராக்கெட் 11 பெருக்கல் 11 பெருக்கல் 11 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. சரிங்களா? இங்க வந்து 2662. சரிங்களா? இப்ப அந்த சைடு செய்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? p தான் நமக்கு வேணும். சரிங்களா? மத்த இருக்கக்கூடிய வேல்யூலாம் இந்த சைடு கொண்டு வர போறேன். சரிங்களா? இந்த தொகுதியில இருக்குது இந்த சைடு பகுதியில வந்துரும். பகுதியில இருக்குது தொகுதிக்கு போய். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்? p இந்த சைடு எழுதிட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதுறேன். அப்படியே வச்சிருக்கான்னு செய்யலாம். கன்ஃபியூஸ் ஆயிருமா? 2662. சரிங்களா? இது எல்லாத்தையும் பெருக்கினா 1000 வரும். மேல 1000. சரிங்களா? அடுத்து இதை வந்து இந்த 11 3 டைம் இருக்கிறத கீழே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு p. இந்த p இந்த சைடு இருக்கு, இது அந்த சைடு செய்யலாம். எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 11 நாளே அடிச்சு பார்ப்போம். சரிங்களா? ஒரு 11 11. இதுல வந்து 2 11 22. சரிங்களா? மிச்சம் 4 இருக்குமா? ஒரு 11 11, 2 11 22, 26 22 சுத்தம் மிச்சம் 4 இருக்கும். 46. 4 11 44. சரிங்களா? 46 இருக்கு. 4 11 44. 46ல 44 வரை சொல்லிட்டோம். மிச்சம் 2 இருக்கு. இதோட சேர்த்தோம்னா 22. அப்போ 2 11 22. சரிங்களா? இப்போ இது அடிட்டு போச்சு. சரிங்களா? அடுத்து மறுபடியும் இந்த மறுபடியும் அடிக்கலாம். ஒரு 11 11, 2 11 22. 24ல 2 11 22. மிச்சம் 2 இருக்கு. 2க்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 22 ஆகும். அப்போ 2 11 22. மறுபடியும் 11 அடிக்கலாம். ஒரு 11 11, 2 11 22. அப்ப நம்ம இதெல்லாம் வச்சு சிம்பிளி பண்ணும்போது இந்த இடத்துல என்ன அடிக்குது? 2 தான் அடிக்குது. இங்க இருக்கக்கூடிய 2 மட்டும் தான் கடைசியா. 2ம் 1000 இருக்கு. 2 பெருக்கல் 1000 ஈக்குவல் டு p. அப்போ வந்து p 2ஐயும் 1000 பெருக்குனா 2000 ஈக்குவல் டு p. அப்ப அந்த அசல் வந்து என்னது? 2000 ரூபாய். இது ஆன்சர், ஏ ஆன்சர். இப்போ நம்ம வந்து ஆன்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஆன்சர் வச்சு ட்ரை பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அசலுக்கு பதில் இதுல இருக்க ஆன்சர்ல உள்ள வேல்யூ கொடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அழிச்சு செய்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை பெருக்கி வச்சுக்குவோம். சரிங்களா? 11 பெருக்கல் 11. 11ஐயும் 11ஐயும் பெருக்கினா 121. சரிங்களா? 11ஐயும் 11ஐயும் பெருக்கினா 121. அப்ப 121 இன்னொரு 11. சரிங்களா? ஒரு 121 மறுபடியும் ஒரு 121. 1 3 3 1. சரிங்களா? இதான் வந்து ட்ரிபிள் டைம் உள்ள 11 பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? 2662 இதுதான் கிடைச்சதா? இங்க 1000. இந்த இடத்துல p எழுதிக்கிறேன். இங்க இருந்த p அந்த சைடு போட்டு இங்க எழுதிக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த p க்கான வேல்யூ இதோட உள்ள ஆன்சர்ல ஏதாவது கொடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்க பாருங்க இந்த 2000 நம்ம அங்க p க்கு வந்து கொடுத்து
000 அடிச்சிட்டோம், மிச்சம் 2 தான் இருக்கு. ரெண்டையும் இந்த 1331 பெருக்கணும் அப்படின்னா இது கிடைக்கும். சரி பண்ணுங்க, 1 2 2 3 6 2 3 6 1 2 கிடைக்கும். சரிங்களா? ஆனா வேற எதை போட்டு பாருங்க, 1800 போட்டு பாருங்க, 2 0 தான் அடிப்படும். சரிங்களா? 2 0 அடிப்படும். அப்புறம் அந்த 10 வந்து கீழே இருக்கிறனால புள்ளி வச்சு இங்கிட்டு மாத்திக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா புள்ளியில வரும். இங்க இருந்து நம்மளுக்கு முழு நம்பர் புள்ளியில இல்லை, அப்ப இதுவும் வராது. சரிங்களா? அதே மாதிரி தான் 15 வந்தா 1.5 வரும், 25 வந்தா 2.5 வரும். அப்ப வந்து ஆன்சர் வராது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வச்சோம் ட்ரை பண்ணோம். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் என்ன? கூட்டு வட்டி முறையில ஒரு அசல் வந்து 2 ஆண்டுகள 4% கூட்டு வட்டியில 2028 மாறுது அப்படின்னா அசல் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மொத்த தொகையா மாறி இருக்கு. சரிங்களா? 2028 அப்படிங்கிறது மொத்த தொகையா மாறி இருக்கு. அப்ப மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதி நம்ம அசலை கண்டுபிடிக்கலாம். மொத்த தொகைக்கான ஃபார்முலா A = P bracket 1 plus R by 100 பவர்ல n. சரிங்களா? இப்போ மொத்த தொகை வந்து என்ன இருக்கு? 2028. இப்போ 2028 = P தான் கண்டுபிடிக்கணும். 1 plus R எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4%. 4 by 100 ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 4 100ல வந்து 25 4 இருக்கு. அடுத்து இங்க 1 தான் இருக்கு. 25 1 என்னன்னா 25. 25ஓட 1 கூட்டினோம்னா 26. கன்ஃபியூஷனா எழுதிக்கிறேன். 1 plus 1 by 25 பவர்ல 2 இருக்கு. இப்போ P 25 1 பெருக்கணும்னா 25. 25 1 கூட்டினோம்னா 26 by இந்த 25 பகுதியில் இருந்து அப்படியே போடுவோம். பவர்ல 2. சரிங்களா? இப்போ P பெருக்கல் நான் 2 தடவை 26 பெருக்க போறேன். 26 பெருக்கல் 26 25 பெருக்கல் 25. சரிங்களா? இப்போ இந்த சைடு என்ன இருக்கு? 2028. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சைடு தொகுதியில் உள்ளதை அடிக்கலாம். சரிங்களா? நம்ம 2ஆல அடிச்சுப்போம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கணும். 26ல வந்து 13 2 26. இங்க வந்து 12 20 1 2 4 2 8. சரிங்களா? மறுபடியும் 2ஆல அடிப்போம். பாருங்க 13 வரும். 10ல வந்து 2 10. சரிங்களா? அப்ப நம்ம 0 போட்டுக்கணும். இங்க இருக்கிறது வந்து சின்ன நம்பரா இருக்கா? சரிங்களா? நம்ம வந்து 2ஆல வந்து டிவைட் பண்ணும்போது இங்க எடுத்துக்கிற நம்பர் 1 தான் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் சின்ன நம்பரா இருக்கனால இந்த 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கறதுனால இங்க 0 சேர்த்துறோம். சரிங்களா? இப்போ 14ல வந்து 7 2 14. சரிங்களா? இப்போ இங்க 507. அந்த சைடு என்ன இருக்கு? P 13 பெருக்கல் 13 கீழே என்ன இருக்கு? 25 பெருக்கல் 25. சரிங்களா? அப்ப இந்த 13 பெருக்கல் 13 இத வந்து டிவைட் பண்ணனும். சரிங்களா? அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 507 13ஆல டிவைட் பண்ணி பார்க்கறேன். 507 13ஆல டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? டிவைட் பண்ணோம் அப்படினா 3 13 39. சரிங்களா? நான் 10 10ல 9 போச்சுனா 1. இங்க 4 தான் இருக்கும். 4ல 3 போச்சுனா 1. இந்த 7 இறக்கிங்க. சரிங்களா? அடுத்து பண்ணோம் அப்படினா 9ஆல பெருக்கணும் அப்படினா வர முடியும். ஏன்னா இந்த 3ஓட எது பெருக்குனா 7 வரும் பார்க்கணும். 9 அது மாதிரி செஞ்சு பார்க்கணும். 9 போட்டு பார்ப்போம். 9 3 27 7 27க்கு 7 மிச்சம் 2 1 9 9 9 2 11. சரிங்களா? இப்போ 0. அப்போ வந்து இந்த 507 13 டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? 39 கிடைக்குது. சரிங்களா? மறுபடியும் இந்த 13ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். 1 13 13 3 13 39. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன இருக்குங்க? இந்த சைடு என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கு. ஈக்குவல் அந்த சைடு என்ன இருக்கு? P by 25 பெருக்கல் 25. சரிங்களா? அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 25 பெருக்கல் 25 இந்த சைடு வந்துரும். சரிங்களா? 25 பெருக்கல் 25 பெருக்கல் 3 ஈக்குவல் டு P. சரிங்களா? 25 25 பெருக்கணும் அப்படினா 625. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 625 ஓட 3 பெருக்க வேண்டியது. சரிங்களா? 3 5 15 15 5 மிச்சம் 1 3 2 6 6 1 7 3 18. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்குது? 1875 அப்படிங்கிறது தான் தேவையான P. சரிங்களா? கணக்குல கேட்கக்கூடிய அந்த அசல் 1875.